How many host interfaces may be addressed in the subnet 123.224.0.0/11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சப்நெட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சப்நெட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அந்த சப்நெட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் பண்ணும்போது கிளியர் கவனமா இருங்க. இங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஹோஸ்ட், நாட் ஐபி அட்ரஸ். சரிங்களா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சப்நெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 100 ஐபி அட்ரஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற ஹோஸ்ட் எவ்வளோ தான் பாசிபிள், 28 ஹோஸ்ட் தான் பாசிபிள். ஸோ கொஸ்டின்ல வந்து ஒரு சப்நெட்ல வந்து சப்போஸ் நீங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஒரு சப்நெட்ல வந்து 100 ஐபி அட்ரஸ் இருக்கிறதா நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு தான் சொல்லணும், 98 தான் சொல்லணும். 2 வந்து மைனஸ் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா? எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் எதுக்கு போயிடும் அப்படின்னா நெட்வொர்க்குக்கான அட்ரஸ் போயிடும். லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து டைரக்டட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு போயிடும். சரிங்களா? ஸோ ஹோஸ்ட் பார்ட்ல ஆல் ஜீரோஸ் இருக்கிறது வந்து அந்த நெட்வொர்க்குக்கான அட்ரஸ், நெட்வொர்க் ஆர் ஏதர் சப்நெட்டுக்கான அட்ரஸா போயிடும். ஹோஸ்ட் பார்ட்ல ஆல் ஒன்ஸ் இருக்கிறது வந்து எதுக்கு போயிடும், டைரக்டட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ ரிமைனிங் இடைப்பட்ட இது இருக்கு பார்த்தீங்களா, ஆல் ஜீரோஸும் ஹோஸ்ட் பார்ட்ல ஆல் ஜீரோஸும் இல்லாம ஆல் ஒன்ஸும் இல்லாம ஆல் ஜீரோஸ்க்கு ஒரு நம்பர் போயிடும், ஆல் ஒன்ஸுக்கு ஒரு நம்பர் போயிடும். ரிமைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுதான் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற பாசிபிள் ஹோஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ ஐபி அட்ரஸ் 100ன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க அதுல இருந்து -2 பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஐபி ஒரு சப்நெட்ல இருக்கிற ஐபி அட்ரஸ்க்கும் சப்நெட்ல இருக்கிற ஹோஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ பட் இங்க கொஸ்டின்ல அவங்க வந்து ஐபி அட்ரஸ் கேட்கல, ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க, அதனால -2 கடைசியில் பண்ணிடணும். ஸோ எத்தனை ஐபி அட்ரஸ் அந்த சப்நெட்ல பாசிபிள்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து -2 பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எத்தனை அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க ஒரு சப்நெட்டுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா 123.224.0.0ங்கிறது சப்நெட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. /11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ /11 எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 11க்கு பேர் வந்து ஸ்லாஷ் போட்டு எழுதுறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி தான், பட் ஆனா ஐபி அட்ரஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க் கம்ப்யூட்டரோட ரவுட்டர்ஸ் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எந்த நெட்வொர்க் சேர்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சப்நெட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்நெட் மாஸ்க்ல 11 என்ன அர்த்தம் அப்படின்னா 32 பிட் ஐபி அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 11 பிட் வந்து, சரிங்களா, இது சப்நெட் மாஸ்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 11 பிட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க் பார்ட்டும் சப்நெட் பார்ட்டும் சேர்ந்த இடத்தை சொல்லுது. சரிங்களா? சப்நெட் பார்ட்டையும் நெட்வொர்க் பார்ட்டையும் சப்நெட் பார்ட்டையும் சேர்ந்து உள்ள நம்ம ஏரியா வந்து 11 பிட்ஸ், ஃபர்ஸ்ட் 11 பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ 32 பிட் லென்த்ல 11 பிட்ஸ் வந்து நெட்வொர்க்குக்கும் சப்நெட்டுக்கும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை பிட் பொசிஷன் இருக்கு, 21 பிட்ஸ் இருக்கு. இந்த 21 பிட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா பியூர்லி ஹோஸ்ட் பர்பஸ்க்காக. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு ஐபி அட்ரஸ்ல இந்த ஐபி அட்ரஸே நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க இங்க 11 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 11 ஒன்ஸே நம்மளுக்கு போதுமானது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு. சரிங்களா? இந்த 11 ஒன்ஸ் கிடையாது, இந்த 11ங்கிற நம்பரே போதுமானது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு. இருந்தாலும் கான்ஸ்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் ஏக்கான ஐபி அட்ரஸ்க்கான பைனரி நோட்டேஷனும் சப்நெட் மாஸ்க் /11க்கான நோட்டேஷனையும் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. சரிங்களா? ஸோ சும்மா 11/11 கொடுக்கக்கூடாது, அதனால ஒரு சம் ஐபி அட்ரஸ் ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சம் ஐபி அட்ரஸ் கிடையாது, சம் நெட்வொர்க் அட்ரஸ், ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடாது, நெட்வொர்க் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சப்நெட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோஸ்ட் பார்ட்டுக்கு எத்தனை பிட் அப் இருக்கு, 32 பிட்ல ஃபர்ஸ்ட் 11 பிட் வந்து நெட்வொர்க் அண்ட் சப்நெட் பார்ட் அப்படின்னா ரிமைனிங் 21 பிட்ஸ் வந்து எதுக்காக, ஹோஸ்ட் பார்ட்டுக்காக. ஸோ ஹோஸ்ட் பார்ட்ல 21 பிட்னா என்ன அர்த்தம், 21 பிட்ஸ் ஆல் ஜீரோஸ். சரிங்களா? 21 பிட்ஸ் வந்து ஆல் ஜீரோஸ் அண்ட் 21 பிட்ஸ் ஆல் ஒன்ஸ் வந்து ஹோஸ்ட்ல பாசிபிள். ஸோ இத்தனை ஐபி அட்ரஸ் வந்து சரிங்களா 0000 and 1 00010 இந்த மாதிரி நிறைய ஐபி அட்ரஸ் பாசிபிள். ஸோ எத்தனை ஐபி அட்ரஸ் டோட்டலா பாசிபிள், ஹோஸ்ட் பார்ட்ல 2/21 ஐபி அட்ரஸ் வந்து பாசிபிள். சரிங்களா? 2/21 ஐபி அட்ரஸ். ஸோ 2/21 அப்படிங்கும் போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/21 is equal to 20,97,152 வரும். ஆனா இது என்ன அக்கவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப்
ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்னு கேட்குறாங்க, நாட் ஐபி அட்ரஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ்லேருந்து 2 கழிச்சு விட்டணும். அப்போ கழிச்சு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 20,97,150 கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, திஸ் மச் ஆஃப் ஐபி அட்ரஸ் பாசிபிள். அதுல இருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த இந்த ஆல் ஜீரோஸையும் ஆல் ஒன்ஸையும் கழிக்கிறோம். எதனால கழிக்கிறோம், ஆல் ஜீரோஸ் வந்து நெட்வொர்க் அட்ரஸ் போயிடும். ஸோ இந்த ஆல் ஜீரோஸ் வந்து அந்த நெட்வொர்க்குக்கான அட்ரஸ்க்கு போயிடும். ஆல் ஜீரோ வந்து எந்த கம்ப்யூட்டர்லையும், அதாவது அந்த சப்நெட்ல இருக்கிற எந்த கம்ப்யூட்டர்லையும் ஆல் ஜீரோ, ஹோஸ்ட் பார்ட்ல ஆல் ஜீரோஸ் இருக்கிறத அசைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் பார்ட்ல ஆல் ஒன்ஸ் இருக்கிறத அசைன் பண்ணவே மாட்டாங்க. எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல் ஜீரோஸ் இருக்கிறது வந்து நெட்வொர்க் அட்ரஸ்க்காக போயிடும், சப்நெட் அல்லது நெட்வொர்க்குக்கான அட்ரஸ்க்கு போயிடும். ஆல் ஒன்ஸ் இருக்கிறது எதுக்கு போயிடும், டைரக்டட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், டிபிஏ, டைரக்டட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ ரிமைனிங் எவ்வளவுதான் பாசிபிள், 20,97,150 ஐபி அட்ரஸ் தான் ஹோஸ்ட்டுக்கு அசைன் பண்ண முடியும். அதனால நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா -2 பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ இதுதான் என்னது, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி எப்போ ஆன்சரா இருக்கும், நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் பாசிபிள் இன் த சப்நெட்னு கேட்டாங்கன்னா. பட் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் போதுமானது. பட் இந்த கொஸ்டின்ல சம் கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை பார்க்கறதுக்காக நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். ஈவன் இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஃபர்தரா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நெட்வொர்க்ல, சரிங்களா, அந்த நெட்வொர்க் அட்ரஸ்ல 2 பார்ட் இருக்கும். 32 பிட் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட். அதே இது அந்த நெட்வொர்க்கை சப்நெட்டா பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதாவது இது ஒரு சப்நெட் இது ஒரு சப்நெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சப்நெட்டுக்கு 3 பார்ட் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ்ல, நெட்வொர்க்கோடைய ஐபி அட்ரஸ்ல 3 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து நெட்வொர்க் பார்ட், இந்த ஹோஸ்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ஹோஸ்ட் பார்ட்ல இருக்கிற சம் பிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்நெட்டுக்காக, அதாவது ஹோஸ்ட்ல இருக்கிற இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஹோஸ்ட் பார்ட்ல இருக்கிற சம் பிட்ஸை வந்து சப்நெட்டுக்காக அலோகேட் பண்ணுவாங்க. சப்நெட் பார்ட், ரிமைனிங் இருக்குது ஹோஸ்ட் பார்ட். சரிங்களா, ஸோ ஒரு நெட்வொர்க்ல வந்து சப்நெட்டே பண்ணல அப்படின்னா அந்த நெட்வொர்க்ல 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பார்ட், இன்னொரு ஹோஸ்ட் பார்ட். அதே சப்நெட் பண்ணியிருந்தாங்கன்னா 3 பார்ட் இருக்கும், நெட்வொர்க் பார்ட், சப்நெட் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட். ஸோ இங்க சப்நெட் பண்ணியிருக்கிறதுனால 3 பார்ட்டா பிரிக்கணும். சரிங்களா, அப்போ 123.224.0.0ங்கிற ஐபி அட்ரஸ் 32 பிட் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 பிட்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் சப்நெட் பார்ட் சேர்ந்தது, அதாவது இந்த 2 பார்ட்டும் சேர்ந்தது 11 சொல்லுது. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும், 32ல இருந்து 11 கழிச்சிங்கன்னா 21 கிடைக்கும். ஸோ 21 வந்து ஹோஸ்ட். சரிங்களா, ஓகே. சப்போஸ் இந்த நெட்வொர்க் எத்தனை பிட்ஸ், இது எத்தனை பிட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இது எத்தனை பிட் இது எத்தனை பிட்னு தெரியாது. ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 11 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஸோ இது எப்படி சார் கிளியரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த கொஸ்டின்ல கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது நெட்வொர்க் பார்ட், இது சப்நெட் பார்ட்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எத்தனை பிட் இதுக்கு எத்தனை பிட்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் நோட்டேஷனை பாருங்க, 123 இருக்கா. ஸோ இதை ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஃபுல்லா பிரிச்சாங்கன்னா சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, கிளாஸ் ஃபுல்லா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, சில இந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் நோட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, 4 டெசிமல் நோட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் டெசிமல் நோட்டேஷன் வந்து சில ரேஞ்சில இருந்தா அது என்ன கிளாஸ்னு பிரிக்க முடியும். கிளாஸ் ஃபுல் ஐபி அட்ரஸ்ல மொத்தம் 5 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ. சரிங்களா, ஸோ 0 to 127 ரேஞ்சில இருந்தா கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ், 128ல இருந்து 191 இருந்தா கிளாஸ் பி ஐபி அட்ரஸ், 192ல இருந்து 223 இருந்ததுன்னா கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ், 224ல இருந்து 239 இருந்தா கிளாஸ் டி ஐபி அட்ரஸ், 240ல இருந்து 255 ரேஞ்சில இருந்ததுன்னா இது வந்து கிளாஸ் இ ஐபி அட்ரஸ். பட் 123 எந்த ரேஞ்சில இருக்கு, இந்த ரேஞ்சில இருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம், கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்ல நெட்வொர்க் பார்ட் எத்தனை பிட் அப்படி, ஹோஸ்ட் பார்ட் எத்தனை பிட் அப்படின்னா, சரிங்களா, இந்த கிளாஸ் ஏபிசிடிக்கு மட்டும்தான் இந்த நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட்னு பிரிப்பாங்க. இந்த ரெண்டும் வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு இருக்கிறதுனால இந்த ரெண்டுலயும் டி அண்ட் இல வந்து நெட்வொர்க் பார்ட்டும் கிடையாது, ஹோஸ்ட் பார்ட்டும் கிடையாது. இட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் மல்டிகாஸ்டிங் as well as ரிசர்ச் பர்பஸ். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் ஏபிசிடியை தான் நெட்வொர்க் பார்ட்டாகவும் ஹோஸ்ட் பார்ட்டாகவும் பிரிப்பாங்க. ஸோ நெட்வொர்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 பிட் நெட்வொர்க் பார்ட், செகண்ட் 24 ரிமைனிங் பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பார்ட். கிளாஸ் பி ஐபி அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 16 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பார்ட், செகண்ட் 16 பிட் வந்து ஹோஸ்ட் பார்ட். கிளாஸ் சி ஐபி அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பார்ட், ரிமைனிங் 8 பிட் வந்து ஹோஸ்ட் பார்ட்.
ஸோ இப்போ இது என்ன அர்த்தம்? கிளாஸ் A ஐபி அட்ரஸ் /11ங்கிறது நெட்வொர்க் பார்ட்டையும் சப்நெட் பார்ட்டையும் என்ன சொல்லுது? 11ஆ பிரிச்சிருக்கு. ஆனா சப்நெட் பார்ட் எத்தனை நமக்கு கிளியரா தெரியாது. ஆனா நெட்வொர்க் பார்ட் வந்து 8 பிட். ஸோ ஃபர்ஸ்ட் 8 பிட்டை நெட்வொர்க் பார்ட்க்கு அலோகேட் பண்றோம். எதனால? இது கிளாஸ் A ஐபி அட்ரஸ்ங்கிறதுனால இந்த அட்ரஸ். சரிங்களா? அப்ப ரிமைனிங் என்னது? 11ல 8 கழிச்சா 3. ஸோ 3 பிட் வந்து சப்நெட் பார்ட். ரிமைனிங் எத்தனை? 21 பிட் வந்து ஹோஸ்டுக்கான பார்ட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஹோஸ்ட் பார்ட் மட்டுமே போதுமானது இந்த கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்றது. எனிஹவ் இது தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, ஃபைன்.